வணக்கம். அடிப்படை விஷயங்களை எல்லாம் ஓரமா வச்சுட்டு, உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற 5 மிக முக்கியமான, பிரமிக்க வைக்கிற சதுப்பு நிலங்கள பத்தி ரொம்ப டீப்பா ஒரு புவியியல் பயணம் போக போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நாம போக போற அந்த 5 இடங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, சர்சாய் நாவர் ஜீல், சுர் சரோவர், ஹைதர்பூர், பகிரா, அப்புறம் பாட்னா பறவைகள் சரணாலயம். எந்த தாமதமும் இல்லாம நேரா நம்மளோட முதல் ஸ்பாட்டுக்கு போயிடலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது சர்சாய் நாவர்ஜீல். இது ஒரு நிரந்தரமான சதுப்பு நிலம். மனிதர்களும் வனவிலங்குகளும் எப்படி ஒன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எட்டாமா மாவட்டத்தோட தாகா தாலுகாவில் இருக்கிற இந்த இடம் 26 டிகிரி 58 நிமிடம் வடக்கு, 79 டிகிரி 15 நிமிடம் கிழக்குங்கிற புவியியல் அமைப்பை கொண்டது. 2019 இதுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சது. சிந்து கங்கை சமவெளியோட மையத்தில் இருக்கிறதால தென்மேற்கு பருவமழை பெய்யும் போது இந்த இடமே உயிர்ப்போட மாறிடும். வருஷத்தோட பல மாசங்கள் வறண்டு கிடக்கும் இந்த நிலம் மழைக்காலத்துல ஒரு செழிப்பான சதுப்பு நிலமா மாறி உயிரினங்களுக்கு வருஷம் முழுசும் ஒரு புகலிடமா அமையுது. இப்போ ஒரு நம்பர் சொல்றேன், கேட்ட ஆச்சரியப்படுவீங்க. 400. ஆமாங்க, அழிந்து வரும் அபாயத்தில் இருக்கிற 400க்கும் மேற்பட்ட சாரஸ் கொக்குகள் இங்க ஒட்டுமொத்தமா வாழுது. இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்திலேயே இவ்ளோ பெரிய கொக்குகள் கூட்டத்தை நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நிஜமாவே இது ஒரு ரெக்கார்டு தான். இந்த இடம் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அழிவின் விளிம்புல இருக்கிற வெள்ளைப்பிடரி கழுகுகள், அப்புறம் கம்பளி கழுத்து நாரைகளுக்கு இது ஒரு அமைதியான வீடா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஹஜாரி மகாதேவ் கோவிலுக்கு வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. மனிதர்களோட ஆன்மீகமும் இயற்கையோட வனவிலங்கு பாதுகாப்பும் இங்க எந்த ஒரு மோதலும் இல்லாம ரொம்ப அழகா கைகோத்து நடக்குது. சரி, இப்போ நம்ம 2வது ஸ்பாட்டுக்கு போகலாம். அதுதான் சுர் சரோவர். இதுல இயற்கை எப்படி ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தா நீங்களே அசந்துடுவீங்க. ஆக்ரா மாவட்டத்துல 27 டிகிரி 15 மினிட்ஸ் வடக்கு, 77 டிகிரி 50 மினிட்ஸ் கிழக்கு அப்படிங்கிற லொகேஷன்ல யமுனை நதிக்கு பக்கத்துல 431 ஹெக்டேர் பரப்பளவுல இது அமைஞ்சிருக்கு. 1991ல பறவைகள் சரணாலயமா அறிவிக்கப்பட்டு ஆகஸ்ட் 21, 2020ல சர்வதேச அந்தஸ்தையும் இது பெற்றுச்சு. ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, எப்பவும் பிஸியா இருக்கிற டெல்லி மதுரா நெடுஞ்சாலைக்கு ரொம்ப பக்கத்திலேயே இந்த இடம் இருந்தாலும் வாகனங்களோட இரைச்சலுக்கு மத்தியில இது ஒரு அமைதியான சொர்க்கமா இருக்கு. இங்க ஒரு சுவாரஸ்யமான ஃபிளாஷ்பேக் இருக்கு. இந்த இடம் இயற்கையா உருவானது கிடையாது. ஆரம்பத்துல ஆக்ரா நகர மக்களுக்கு கோடை காலத்துல குடிநீர் சப்ளை பண்றதுக்காக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை நீர்த்தேக்கம் தான் இது. ஆனா இன்னைக்கு இயற்கை அத முழுசா தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஒரு பிரம்மாண்டமான பறவைகள் சரணாலயமா மாத்திடுச்சு. இயற்கையோட அந்த மீளுருவாக்கம் செய்யும் சக்தி அபாரமானது இல்லையா? சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே, அதாவது பறவைகளோட சர்வதேச நெடுஞ்சாலைன்னு சொல்லப்படுற பாதையில இது ஒரு முக்கியமான ஸ்டாப். வருஷத்துக்கு 30,000க்கும் மேற்பட்ட குளிர்கால பறவைகள் இங்க வந்து தங்கி ஓய்வெடுக்குது. மொத்தம் 165 வகையான பறவைகள் இங்க இருக்கு. ஆனா சுர்சரோவரை மற்ற இடங்கள்லிருந்து ரொம்பவே வித்தியாசமா காட்டுறது இன்னொரு விஷயம். அது என்னன்னா, இந்த பறவைகள் சரணாலயத்துக்குள்ளேயே மீட்கப்பட்ட நடன கரடிகளுக்கான ஒரு மீட்பு மையமும் இருக்கு. பறவைகள் சரணாலயத்துக்குள்ள கரடிகளுக்கு ஒரு வீடு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்போல. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா வரப்போற இடம் ஹைதர்பூர் சதுப்பு நிலம். இது சும்மா சின்னஞ்சிற இடம் கிடையாது. 6908 ஹெக்டேர் பரப்பளவுல விரிந்து கிடக்கிற ஒரு பிரம்மாண்டமான மனிதனால் உருவாக்கப்பட்ட சொலை. முசாஃபர் நகர் மற்றும் பிஜ்னோர் எல்லையில 29 டிகிரி 24 நிமிடம் வடக்கு, 78 டிகிரி 00 நிமிடம் கிழக்குங்கிற லொகேஷன்ல ஹஸ்தினாபூர் வனவிலங்கு சரணாலயத்துக்கு உள்ளேயே இது அமைஞ்சிருக்கு. 1984ல மத்திய கங்கை அணைக்கட்டு கட்டப்பட்டப்போ அதோட விளைவா உருவானதுதான் இந்த இடம். ஏப்ரல் 13, 2021ல இதுக்கு சர்வதேச சதுப்பு நில அங்கீகாரம் கிடைச்சது. மனிதர்கள் கட்டின ஒரு பெரிய அணைக்கட்டு எதிர்பாராத விதமா உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு சுற்றுச்சூழல் மையமா மாறினது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் தானே. இந்த வாழ்விடம் எவ்வளோ முக்கியமானதுன்னு இங்க கொஞ்சம் கவனிங்க. உலக அளவுல அச்சுறுத்தலுக்கு உள்ளான 15க்கும் மேற்பட்ட உயிரினங்களுக்கு இதுதான் அடைக்கலம். அழிவின் விளிம்புல இருக்கிற கரியால் முதலைகள்ல ஆரம்பிச்சு ஆபத்தான நிலையில இருக்கிற ஹாக்மான் வரைக்கும் பல வகையான விலங்குகளும் பறவைகளும் எந்த பயமும் இல்லாம பாதுகாப்பா வாழும் ஒரு இடமா இது மாறியிருக்கு. இதை கேட்கும்போதே நமக்கு புல்லரிக்கும். ரொம்ப தூரத்துல இருக்கிற மங்கோலியா மலைகளையெல்லாம் தாண்டி ஆயிரக்கணக்கான மைல்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு பயணத்தை மேற்கொண்டு அயல்நாட்டு பறவைகள் இங்க வருது. எதுக்காக? இந்த குறிப்பிட்ட நீர்த்தேக்கத்துல குளிர்காலத்தை கழிக்கவும் இனப்பெருக்கம் செய்யவும். அந்த பறவைகளோட அந்த நீண்ட நெடியா பயணத்தை நினைச்சு பார்த்தா இயற்கையோட அந்த நெட்வொர்க் எவ்வளோ பெரியதுன்னு புரியும். ஓகே, அடுத்த 4ஆவதா நாம போக போறது கிழக்கு உத்தரப்பிரதேசத்தோட மிகப்பெரிய இயற்கையான வெள்ளப்பெருக்கு சமவெளி சதுப்பு நிலமான பகிரா வனவிலங்கு சரணாலயம்.
இது ஒரு பிரம்மாண்டமான தராய் நிலப்பரப்பு. சந்த் கபீர் நகர் மாவட்டத்துல ராப்தி நதிக்கரைக்கு மேற்கே இருக்கிற இந்த இடம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 1980லேயே சரணாலயமா அறிவிக்கப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் ஜூன் 29, 2021ல சர்வதேச அங்கீகாரமும் கிடைச்சது. இந்த 29 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஆழமற்ற நீர்நிலைய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தட்டையான, பசுமையான, ஈரப்பதமான நிலம். நீர்வாழ் தாவரங்கள் எல்லாம் அடர்ந்து வளர்ந்து தொடுவானம் வரைக்கும் ஒரு பெரிய பச்சை கலர் கார்பெட் விரிச்ச மாதிரி இவ்ளோ அழகா இருக்கும் தெரியுமா? இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இயற்கையும் மனிதனும் ஒருத்தர் எப்படி சார்ந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த சதுப்பு நிலத்துக்கு இயற்கையான மழைநீர் மூலமாவும் அமி நதி மூலமாவும் தண்ணி கிடைக்குது. அதே சமயம் சுத்தி இருக்கிற கிராம மக்களோட வாழ்வாதாரத்துக்கு, அதாவது மீன் பிடிக்கிறது, விவசாயம் பண்றது, விறகு சேகரிக்கிறதுன்னு அவங்களோட பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு முக்கிய மையமாவும் இது செயல்படுது. ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். 40,000 இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா மனசுல பதிய வைங்க. குளிர்காலத்துல 30க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகைகளைச் சேர்ந்த சுமார் 40,000 பறவைகள் இந்த ஒரே இடத்துல ஒன்னா கூடுதுன்னா அது எவ்வளோ பெரிய திருவிழாவா இருக்கும்? இது வெறும் ஒரு சரணாலயம் மட்டும் இல்லைங்க, உலக பறவைகளோட ஒரு மாபெரும் சங்கமம். இப்போ நாம நம்மளோட இந்த விளக்க பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏட்டா மாவட்டத்தோட ஜலேசர் தாலுகாவுல இருக்கிற பட்னா பறவைகள் சரணாலயத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இது சைஸ்ல சின்னதா இருந்தாலும் ரொம்ப வலிமையான ஒரு இடம். 27 டிகிரி 31 நிமிட வடக்கு, 78 டிகிரி 18 நிமிட கிழக்குங்கிற புவியியல் அமைப்புல இருக்குது. 1991ல ஒரு சரணாலயமா நிறுவப்பட்ட இந்த இடம் 2025லிருந்து 2026க்குள்ள உலகளாவிய அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தை பெறப்போகுது. சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஒரு இடத்தோட பரப்பளவை பொறுத்தது கிடையாது அப்படிங்கிறத இது ரொம்ப ஆணித்தரமா நிரூபிக்குது. இங்க சுவாரஸ்யமான விஷயமே இதோட சைஸ் தான். வெறும் 109 ஹெக்டேர் பரப்பளவு. அதுலயும் ஏரியோட அளவு வெறும் 1 சதுர கிலோமீட்டர் தான். ஆமா, உத்தரப்பிரதேசத்திலே மிகச்சிறிய பறவைகள் சரணாலயம் இதுதான். ஆனா இவ்ளோ சின்ன இடத்துக்குள்ள எப்படி ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் ஒன்னா வாழுதுங்கிறது தான் இயற்கையோட மேஜிக். இடம் சின்னதுன்னு நினைச்சு ஏமாந்துராதீங்க. இங்க இருக்கிற பல்லுயிர் பெருக்கம் ரொம்பவே அதிகம். 178 வகையான பறவைகளும் 252 வகையான தாவரங்களும் இங்க இருக்கிறதா ரெக்கார்ட் ஆயிருக்கு. முக்கியமா கோடை காலத்துல சாரஸ் கொக்குகளுக்கு இது ஒரு முக்கியமான கூடுமிடமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப அரிதான பரந்த மூக்குடைய முதலைகளுக்கும் இது ஒரு பாதுகாப்பான வீடா இருக்கு. என்னதான் சின்ன இடம்னாலும் இதோட சுற்றுச்சூழல் மதிப்பு அளவிடவே முடியாத அளவுக்கு பெருசுங்க. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான அணைக்கட்டுகள்ல இருந்து பழமையான கோவில்களுக்கு பக்கத்துல இருக்கிற மிகச்சிறிய சதுப்பு நிலங்கள் வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற இந்த 5 முக்கியமான துடிப்பான வாழ்விடங்களோட புவியியல் மற்றும் இயற்கை அதிசயங்களை நாம இப்போ ரொம்ப டீப்பா பார்த்திருக்கோம். இது நமக்குள்ள கண்டிப்பா ஒரு கேள்வியை எழுப்போம். நம்ம ஊருக்குள்ளேயும் நம்ம சுத்து வட்டாரத்திலையும் இதே மாதிரி இன்னும் எவ்வளவு இயற்கை பொக்கிஷங்கள் மறைஞ்சிருக்கோ? சரி சொல்லுங்க, இந்த 5 இடங்கள்ல நீங்க முதல்ல எந்த இடத்துக்கு நேர்ல போய் பார்க்க ஆசைப்படுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.